ஹலோ கைஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா ட்வின்ஸ் தான். ஏன்டா ரொம்ப நாள் வீடியோ போடணும்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் டைமு நெக்ஸ்ட்டு சில உடம்பு சரியாத காரணத்தினால் போட முடியல. சரி, ஓகே கைஸ், ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே. ட்வின்ஸுன்னு தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் நம்ம கிராணி விளாண்டுருப்போம்ல, அதே மாதிரி தான். ஆனால் என்ன, இங்கே 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தன் ஒல்லியாக இருப்பான். அவன் பேர் பாபா கப்போ சம்திங். இன்னொருத்தன் குண்டா இருப்பான். பாபு. ஓகே காய்ஸ், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்க. மறக்காமல் பெல் ஐக்கான அமைக்கிறங்க. ஓகே காய்ஸ், நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்ம என்ன எங்கே வழியாக போகிறதுன்னு தெரில காய்ஸ். இங்கே போய் முட்டி நிற்கிறேன். குரோபார் இருக்குது, எடுத்துப்போம் காய்ஸ். இதில் வந்து என்னன்னா, நம்ம இதெல்லாம் கொடுத்துருக்காங்க காய்ஸ். அந்த கீழே 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப 3 பாக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க காய்ஸ். அதான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. கிராணிலாம் ஒரே ஒரு திங் தான் எடுக்க முடியும். ஒரு வாட்டி போய் உட்காந்துருப்போம். அல்ல ஓகே காய்ஸ். ஓகே, நம்ம இந்த வழியாக போக முடியல, அந்த வழியாக இந்த வழியாகவும் போக முடியல. போகலாம் குதிச்சிட்றோம். ஓகே காய்ஸ், போயிட்டே இருக்கலாம். குதிக்கலாம் முடியுது காய்ஸ். கிராணியில் கூட குதிக்க கூட முடியாது காய்ஸ். கிராணிலாம் இது டோர் லாக் தான் காய்ஸ். இதை வச்சு என்ன பண்ணோம் இருங்க காய்ஸ், 1 மினிட் யோசிச்சுக்கிறேன். இதை வச்சு என்ன பண்ணுன்னு தெரில. இது என்ன காய்ஸ், இது 3 புள்ளி. ஓகே, இது என்ன கிரானைடு, சாரி பாம். சரி, ஓகே, நம்ம ஆரம்பிச்சோம். இதோ பாருங்க, இவன் தான் ஒல்லியாக இருக்கான் பாருங்க. அவன் ஒருத்தவன் இதோ மேலே போவோம். குரோபார் எது கொடுத்துருக்காங்கன்னு தெரில. ஓஹோ, இந்த ஓட்டை அதை போடணுமா? போட்டாமல் வச்சு. ஓகே, இதே மாதிரி இன்னொன்று கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிடலாம். சரி, ஓகே. ஒல்லியாக இருக்கிறவன் கீழே போயிருக்கான். அப்போ நம்ம மேலே போவோம். வேறு என்ன இருக்குது? அம்மா குண்டை வந்தாலே சும்மா அலையும்ல. ஆக்சுவலாக அவன் பேர் வந்து பாபு, பிஓபி பாபு. நீங்கள் குழப்பிக்காதீங்க. ஓகே, நீங்கள் நம்ம என்ன எஸ்கேப் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். நம்ம மெயின் டோர் எஸ்கேப்பே பண்ணிடலாம். ஃப்ரண்ட்லேயே ஒரு எஸ்கேப் இருக்கும், அங்கே அது பண்ணிடலாம். இது என்னது, எலக்ட்ரிக், அதாவது கரண்ட் இருக்கா, அதனால ஓப்பன் ஆகாதான். கரண்ட் ஆஃப் பண்ணிட்டா ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே நான் இருக்குது கன் பாட் இருக்குது. இது என்ன ஆமோவா? கரண்ட்லாம் எப்படி ஆஃப் பண்ணுறது தெரில, போக பார்த்துக்கலாம். ஓ, இது ஒரு பட்டன் இருக்குது அங்கே எங்கேயோ. சரி, ஓகே, தெரில. சரி, ஓகே, நம்ம போவோம். இதோ பாருங்க கைஸ், நல்ல கேப்பு, ஜம்ப் பண்ணி போயிடலாம் கைஸ். குதிராப்பில் ஓகே, அதே ஆமோ. ஓகே, நல்லா இருக்கு கைஸ். இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னா, மொத்தம் 3 பொருள் எடுத்துருப்பாங்க. மோனலிசா பெயிண்டிங்கு, ஒரு காயினு, நெக்ஸ்ட்டு ஒரு டைமண்டு. அந்த 3த்தையும் நம்ம என்ன கைஸ் நான் சொல்கிறேன் கைஸ். ஷார்ட்டாக ஒரு 3 பொருளை திருட்டு வந்துடுவானா கைஸ் மியூசியம்லேருந்து. அதை அது போலீஸால் பண்ண முடியாது கைஸ் உள்ள. ஏன்னா போலீஸை போனால் போலீஸ் மூஞ்சிலே குத்துறானோ கைஸ். அதனால் நம்மளை அனுப்பியிருக்கானோ கைஸ். நம்ம போய் நம்ம லைஃப் லைனுக்கு கைஸ் மேலே கிரானினா 5 வாட்டி சாகிற மாதிரி இங்கே லைஃப் லைன் மேலே கொடுத்துருப்பாங்க கைஸ். கீழே விழுந்தா குறையும், அந்த மாதிரிலாம் குறையும் கைஸ். அந்த லைஃப் லைன் குறைஞ்சா நம்ம காலி. நம்மளால் கிரானியில் வந்து இந்த ஃபோட்டோலாம் சேர்த்தா எக்ஸ்ட்ரா ஒரு டே கிடைக்கிற மாதிரி இது. ஓகே, இது எப்படியோ ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, தான் பாபு குண்டை பாபு. ஆடுது பச்சைக்குன்னு ஆடும் கைஸ். எனக்கு ஒரு டவுட்டு கைஸ், ஏன் கைஸ் பாபுன்னு பேர் வந்துச்சு? ஐயோ கைஸ் தோத்துறான் கைஸ். இந்தாங்க கைஸ், எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி ஏதோ கையில் வச்சுருக்கான். என்ன கைஸ், இங்கே தான் கைஸ் பாபு வந்துட்டு இருந்தான். பாபு மூஞ்சிலே அடி வாங்க போகிறோம். என்ன கைஸ் நம்பரு, ஏதோ நம்பர்லாம் இருக்குது, நோட் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா ஒரு திங்கும் ஒரு இதுதான் குறிக்கும். ஏன்னா கிராணி விளையாண்டு நமக்கு பழகிருச்சு. ஓகே, நல்லது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. போவோம், விளையாடுவோம். ஏன்னா நம்ம கிராணியோடது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அது என்ன ரூம்னா தெரியல. மேலே போவோம். கைஸ் டோருக்குள்ளே போவோம். இது என்னது? இன்னொரு கன்னுக்கான ஒரு பார்ட் மாதிரி கிடக்குது. இது புல்லட் போடுறது போல இருக்குது. பக்கத்தில் தான் டோர் இருக்குது, அதை வேறு மறந்துட்டேன் பார்க்கணும். ஓகே வாங்க. ஓகே, ஏதோ கீ மட்டும் கிடச்சிருக்கு, ரெட் கீன்னு நினைக்கிறேன். எதுவும் வரல, இங்கே போவோம். என்ன கைஸிங்கம்மா ஏதோ கை காமிக்குது காய்ஸ், பழப்பழன்னு மின்னுது. என்ன கைஸ் இது? காய்ஸ் இது என்ன கைஸ்? ஓ, அங்கே இதுக்கிட்ட பார்த்தோம் காய்ஸ், கீழே அங்கே பார்த்தோம்ல கைஸ், அது போல இருக்கு காய்ஸ். கரெக்டாக தான் போட்டிருக்கேன் காய்ஸ், அது வரையும் நம்பிக்கை. ஓகே, இப்படி போயிடலாம். என்ன இங்கே ஷெட்டு மாதிரி இருக்குது. இங்கே என்ன கைஸ், லாக் இருக்குது. அங்கே ஒரு நம்பர் பார்த்தோமே காய்ஸ், நம்பர் என்ன 131 நினைக்கிறேன். ஓகே, 133 தான். 131 தான். இது என்ன கைஸ் இது? அது நானே தெரில. பார்ப்போம். சரி, ஓகே, நம்ம அவங்கள சாவடிச்சிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு இங்கே போடுறோம். கிராணி மாதிரினா
சவுண்டு கிட்ட இங்கே வரவங்க நம்ம பாம்பு போட்டு தப்பிச்சிடலாம். இன்னும் என்னன்னா இது வந்து கிராணி 2ஓட இது மாதிரி. ஏன்னா அந்த வீடு இந்த மாடிப்படலாம் பார்க்க அந்த மாதிரி தான் இருக்கும். நான் சொல்லிக்க விரும்புகிறேன், அதான் சொல்லிக்கிட்டேன். இன்னும் என்னன்னா கொஞ்சம் எட்டேருந்தே நம்மளுக்கு பிடிப்பானோ, அதான் கொஞ்சம் மைனஸ். சரி ஓகே, நம்ம இப்போ பாம்பு போட போகிறோம். சாரி டிஎன்டி பற்ற வைக்க போகிறோம். சிறைக்கு போட்டாச்சு, ஓடலாம். ஓடு 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 வெடிச்சிச்சு. நாங்கள் பாருங்க புகை தான் வருது பார்த்தீங்களா. 2 பேர் செத்தாங்கன்னு வந்துருச்சு. ஆக்சுவலாக அது கிராணியோட கொஞ்சம் கிராஃபிக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இது என்னன்னு தெரியல, எடுத்துகிட்டு போவோம் கைஸ். பாம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு கைஸ், அதான் கைஸ் அவங்கள மேலே போட்டு விட்டாச்சு. இந்த பாம் கொஞ்சம் சொல்ல கொஞ்சம் இது ஒரு மாதிரி இருக்குது, அதனால நாங்கள் அதை டிஎன்டின்னு சொல்லிக்கிறோம் கைஸ். ஓகே, ஐ திங்க் இதை இங்கே தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். இது அமுக்கும் ஹோல்டுன்னு அமுக்குனா ஐ திங்க் என்ன ஆகும்னு தெரில, பார்ப்போம் கைஸ். அங்கே நவுறுது கைஸ், கட்டை கைஸ். நாங்கள் கட்டை கைஸ் ஆனால் நம்ம பெட்டி எடுத்துட்டு அதை அப்புறமா க்ரோபார் வச்சு ஓப்பன் பண்ணலாம். காய்ஸ் இப்போ தான் கைஸ் எனக்கு ஞாபகம் வருது. இது வந்து நாங்கள் இதுலேயே இது காய்ஸ் இது 3 பாட்டு கிடச்சிச்சு காய்ஸ். இன்னும் எத்தனை பாட்டு கிடைக்கணும்? 3 பாட்டுனா நினைக்கிறேன். 3 பாட்டும் கிடச்சிச்சு. ஆமாம் 3 பாட்டு தான் இந்த பாக்ஸில் போட்டுருந்துச்சி. படித்து பார்த்தோம் 3 பாட்டு தான் போட்டுருந்துச்சி. இன்னொரு கன்று இருக்காங்க காய்ஸ், அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், டப்பால்னு. நம்ம அதுக்கு தான் ஒரு லாக்கு யூஸ் பண்ணோம்ல, ஒரு 2 புள்ளி மாதிரி இருந்துச்சுல, அதுதான் அதுதானே அது. இதான் இப்போ எனக்கு ஓகே. நம்ம இந்த கன் பாட்டை போட்டு வந்துடலாம். இங்கே அங்கே போவோம். ஓ இங்கே லேசர் இருக்கா? சுரக்கு நம்ம இப்படியே போட்டு போயிடலாம். இந்த லேசரில் பட்டா என்ன ஆகும்? லேசரில் பட்டா நம்ம செத்துருவோம். இல்லை இது லைஃப் லைன் ஃபுல்லாக குறைஞ்சிட போகுது, கொஞ்சம் தான் குறைய போகுது. போயிடலாம். வேணாம் செட் ஆகாது. 2 வெட்டியை தூக்கி போட போகுது. சரி நம்ம குரோபர் எடுத்துக்கலாம். நம்ம அந்த பெட்டியை உடைக்கணும்ல, அது உடச்சு கைஸ் சவுண்டில் வேறு இன்றைக்கி வந்துருப்பான்னு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன். என்ன கைஸ் இந்த கட்டை முடிச்சுப்போம். என்ன கைஸ் உள்ள ஏதோ இரும்பு இது மாதிரி இருக்குது. இரும்பு சக்கரம். அது பேர் என்ன? அயன் ராடு. அயன் ராடு. நான் இங்கிலீஷில் சொல்கிறேன் பாருங்க. அயன் பிளேட்டு. அயன் பிளேட்டு. அயன் வீல். இந்த இடத்துல எதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஹேண்ட் வீல்னா ஐ திங்க் தண்ணி குறைக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம போக போக பார்க்கலாம். நேற்றுக்கு அந்த எங்கடா டிஎன்டி நேற்றுக்கு அந்த ஒல்லியான குண்டனும் வந்திருப்பான், பார்ப்போம். இங்கே தான் தண்ணி இருக்கா? ஐ திங்க் இங்கே தான் அணைக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், அது ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓஹோ, இப்போதான் தண்ணி அணைஞ்சிருமா? அது ஒரு செவரு மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியல. இப்போ எனக்கு ஞாபகம் வந்து சொன்னேன். நாங்கள் இந்த பாக்ஸில் படித்தோம் கைஸ், அதை பாதி மறந்துட்டோம். விளையாட தான் கொஞ்சம் புரியுது. நீங்கள் இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் ரூல்ஸ் பாக்ஸில் படிக்கும்போது சமயம் வந்து புரியாது. நீங்கள் விளையாண்டிங்கன்னா அது கொஞ்சம் இன்னும் புரிஞ்சிடுது. அது கொஞ்சம் வாட்டி பார்த்துக்குங்க. ஆனால் எங்களுக்கும் ஃபஸ்ட் டைம் புரியல, விளையாட தான் கொஞ்சம் புரியுது. நீங்கள் அதெல்லாம் பார்க்க வேணாம் கைஸ், எங்கள் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். அவ்வளோதான். விளையாட போகிற மாதிரி எங்கே இருக்குது? கம்ப்யூட்டர்லாம் கம்ப்யூட்டருக்கு அதெல்லாம் விட்றான்னு சொல்லிடாதீங்க. 3வது பாட்டையும் கண்டுபிடிச்சாச்சு, போய் அதை வச்சிடலாம். சரி ஓகே காய்ஸ், ஐ ஹாவ் ஏ டவுட் காய்ஸ். இப்போ நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் காய்ஸ். அந்த வீடியோவில் நம்ம ஏஜை கரெக்டாக சொல்கிற மாதிரிலாம் நிறையா சொன்னாங்க காய்ஸ். அது வந்து இருங்க காய்ஸ், அது அடுத்த வீடியோ நம்ம போடும்போது இந்த வீடியோ நல்லா பார்த்துட்டு வந்து அது கரெக்டாக சொல்கிறேன் காய்ஸ். நம்ம ஏஜ் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது காய்ஸ், கிளாக்லேட்டில் கூட யூஸ் பண்ண முடியுது. சரி ஓகே, அங்கே லேசர் இருக்குது, நம்ம அதோட ஷார்ட் ரூட்டுக்கு போகலாம். இதில் என்ன இருக்குது? சம்திங் இங்கே ஒன்று இருக்கா? இதுக்குள்ளே நம்ம அப்படி குதிச்சோன்னா யாரும் இல்லை. சரி ஓகே, குதிச்சிடலாம். இங்கே பாருங்கள், லேசருக்குள்ளே வந்தாச்சு பார்த்தீங்களா? தாண்டி போவீங்க, மாட்டிப்பீங்களே. ஐயோ, அதை வாசிக்கலையே. அந்த கேன பயலுங்க இருக்காங்களே, அவங்க கூப்பிட்டுடலாம். என்னானுங்கிற ஓகே, என்ன பண்ணலான்னு தெரியலையே, என்ன பண்ணலாம்? சரி ஓகே, 4 புல்லட் இருக்குது, பார்ப்போம். சரி, எங்கள் சத்தம் முட்டிவிட்டா அங்கே வருவாங்க, நம்ம சாப்பிடிச்சிடலாம். நம்மளுக்கு இன்னும் நிறைய ஹெல்த் இருக்குது கைஸ், நம்ம செத்தாலும் இந்த பிரச்சனை இல்லை. என்னானுங்கிற சத்தம் ஒரேடியாக போயிடுவோமே. என்ன கைஸ் இது? ஓகே, சரியாயிடுச்சு. இஷ்யூ காமிக்குது, அதெல்லாம் நமக்கு என்னன்னு தெரியாது. என்ன கைஸ் இந்த லேசம் இங்கே பாதியிலே ஸ்டாப் ஆகிடுச்சு. அது அமுக்குனா ஸ்டாப் ஆகிடும். ஐ திங்க் இது கூட ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க பாருங்க கைஸ். கைஸ் நம்ம பட்டாலே நம்ம தெரிக்கிறோம், நம்ம போனே உடையுது. அது மரக்கட்டை, அதுவும் தின்னான மரக்கட்டை. அதில் பட்டு இப்படி கைஸ் நிற்குது. தெரியல, இதோ பேர் வந்துட்டாங்க கைஸ், செத்துறாங்க கைஸ். நம்ம சுகத்துக்குள்ளே செத்துறாங்க கைஸ். இப்போ இவன் பேர் பக்கு. இப்போ பாபு வருவான். பாபுனா குண்டன் தானே? ஆமாம், பாபு தான் குண்டன். மேலே வந்துச்சு, அதை பார்த்து தான் சொன்னேன். வந்துட்டா பாருங்க. தொப்பையிலே போடு. இன்னும் கொஞ்சம் போடலாம் கைஸ், ஆனால் ஆமாம் வேஸ்ட் ஆகிடும். சரி விடுங்க. ஆமாம் கைஸ், நம்ம கிராணியில் கூட ஏதோ பரவாயில்ல இன்ஃபினிட்டி ஆமோலாம் இருக்குது, ஆனால் இதில் இன்ஃபினிட்டி ஆமோலாம் இல்லவே இல்லை கைஸ். சரி ஓகே, நம்ம இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறது?
சரி ஓகே இதுக்குள்ளே தான் வைக்கணும் கைஸ். இது ஓப்பன் பண்ணோன்னா ஐ திங்க் என்ன கைஸ் இது பட்டன் வேணும் கைஸ். நம்ம பார்த்தோம்ல அதை முதல்ல எடுக்கணும் கைஸ். ஓகே கைஸ் நம்ம இங்கே தூக்கி போட்டு போயிடலாம். என்னன்னே தெரில. இதான் இது வச்சு வேறு தண்ணி ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ஒரு பட்டன் இருக்கு, அதை பிடுங்க முடியுமா கைஸ்? வாங்க பிடிங்க பார்ப்போம். பிடுங்கனா முடியல கைஸ். சாரி கைஸ் அவங்க தான் கைஸ் முடியுது. ஏன் சத்தம் வர கேட்குது கைஸ்? பேக்ரவுண்ட் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏதோ பச்சை பச்சை பச்சைன்னு கேட்குது. ஏதோ சரி ஓகே கேட்குது. சரி ஓகே இதுக்குள்ளே டோர்லாம் இருக்குது கைஸ். இதுக்குள்ளே போகும்போதுனா குண்டு போய் அடிச்சுவிட்டான். விஷம் ரெட் பாய்சன் எலி மருந்து கைஸ். இந்த குண்டை குடிக்கிற காஃபிலே கலந்துடலாம் வாங்க. காஃபியில் எங்கங்க இருக்கும்? அது கிச்சனில் இருக்கும். கிச்சன் எங்கே இருக்கும்? கிச்சன் இருக்கிற இடத்துல இருக்கும். ஐ திங்க் இதுனா அது சும்மா நான் பார்த்து பார்ப்போம். ஓ இது அமுக்கனா மூடிக்குமா? திருப்பி அமுக்கும். திரும்பி முடிக்க போய் வேணாம் விடுங்க. அது பாருக்கு வாங்க. இதுக்குள்ள என்ன இருக்கு? ஓட்டெல்லாம் வச்சுருக்காங்க கைஸா. அவங்களுக்குள்ள போக முடியாத இடத்துலலாம் எதுக்கு ஓட்டை கட்டி வச்சு? அதான் எனக்கு தெரியல. அதே மாதிரி தாங்க கிரானிலே இருக்குது. ஓ இதுன்னா அது ஏதோ அடைச்சிருக்கு. ஓகே கைஸ் நாங்கள் இதே மாதிரி நிறைய ஹாரர் கேம் போடுற மாதிரி நாங்கள் ஐஸ்கிரீமும் போடலான்னு இருக்கோம். இன்றைக்கினா சொல்லுங்கள். நாங்கள் ஐஸ்கிரீமும் போடுறோம். ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து 7 பார்ட் வரையும் போடுறோம். கண்டிப்பாக போடுறோம். அதுக்கு மேலே நீங்கள் லைக் பண்ணணும். ஒரு மேக்ஸிமம் 200 லைக் வந்தால் போதும் கைஸ். ரொம்ப ஆசைப்படுறேன் நினைக்காதீங்க. 100 லைக்கே போதும். சரி ஓகே நம்ம ஆரம்பிச்சிடலாம். இதோ பாருங்க காஃபி இருக்கா? இதை கலந்து விட்டுலாம். இதான் காஃபியா? பச்சை கலரில் மாறிடுச்சு. அது கூட தெரியாமல் குடிப்பான். சரி ஓகே விடுங்க. கண்ணு தெரியாத பையன். ஆனால் காய்ஸ் என்ன தெரியுமா கைஸ் மைனஸு? கிராணிக்கு காது மட்டும் தான் கேட்கும். கொஞ்சம் கண்ணு ரொம்ப தூரத்தில் இருந்தால் தெரியாது. ஆனால் கிராண்டுவாக்கு கண்ணும் தெரியும் காதும் கேட்கும். காது கேட்காது கண்ணு தெரியும். ஆனால் இவனுக்கு கண்ணும் தெரியும் காதும் கேட்கும். இவன் ஒருத்தவனுக்கு மட்டும் கேட்காது. எல்லாம் 2 பேருக்கும் கேட்கும். எட்டேந்து பார்த்தா கூட சுருக்குனியாக இருக்குவானோ. குத்துன்னு குத்துவானோ. ஓகே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதனால தான் கண்ணும் கையுமா சுற்றிக்கிட்டு இருக்கேன். வந்தால் போட்டுன்னு சாப்பிடிச்சிடணும். ஆனால் இன்னொன்று என்னென்னா கிராண்ட்பா தான் கைஸ் ரொம்ப மைனஸு. இது வேறு கெஸ்ட்டு மூடில் இருக்குது. அதெல்லாம் போட்டு நாங்கள் விளையாடுறோம். அதில் கிராண்ட்பாலாம் வருவான். கிராண்ட்பா நமக்கு என்ன மைனஸ்னா காய்ஸ், கிராண்ட்பா இது காய்ஸ் கிராண்ட்பாக்கு காது கேட்காது கண்ணு தான் தெரியும். அதில் நான் எப்படி சொல்கிறது, நம்ம அவனை பார்த்தா மட்டும் தான் நம்மளால் சுட முடியும். நம்ம இப்போ சத்தத்தை முட்டி விட்டான். நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேனே அடுத்த வீடியோஸில் வித்து கெஸ்ட் விளாண்டுடலாம். சரி ஓகே காய்ஸ் நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா என்ன பண்ணலான்னு எனக்கே தெரில காய்ஸ். எங்கேயோ சுற்றுன்னு சுற்றுறேன். ஒருத்தனை சாவடிச்சாச்சு. அதுக்குள்ள ஒருத்தனை சாவடிச்சாச்சா? ஆமாம். எப்படி கன் புல்லட்டே குறையில? கன்னு புல்லட்டு. ஓ காஃபி குடிச்சு எடுத்துட்டானோ? தெரில. காஃபி குடிச்சு போயிட்டானோ? போய் பார்ப்போம். இருக்க போகிறாங்க. என்ன காய்ஸ் சார்ந்துருக்கு? அதெல்லாம் விடுங்க. உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு பண்ணும் காய்ஸ். ஓகே இது என்ன காய்ஸ்? இது அயன் டிஸ்க். நம்ம 2 பேருமே சொன்னது தப்பு காய்ஸ். அதற்கு விடுங்க. நான் சொன்னது கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு. இவன் என்ன சொன்னான்? அயன் பிளேட். தமிழில் என்னமோ சொன்னாங்க காய்ஸ். இரும்பு சக்கரம். அது ரவுண்டாக இருந்துச்சு. நான் அதுதான் இங்கிலீஷில் சொன்னேன் காய்ஸ். நான் அயன் பிளேட்னு சொன்னேன் காய்ஸ். அதுக்கு முன்னாடி இரும்புன்னு மட்டும் தான் காய்ஸ் சொன்னேன். அதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் சொல்லலாம் காய்ஸ். நீங்கள் வேணால் போய் பாருங்கள். கரெக்டாக இருக்கும். திரும்பி வேணால் ரிவைண்ட் வேணால் பண்ணி பாருங்கள். சரி ஓகே தோற்ற வந்துட்டா பாருங்க. போடுறா தப்பி தவறி எங்கேயோ சுட்டேன். சரி விடுங்க. ஓகே எங்கே போகலானே தெரில காய்ஸ். போவோம் வாங்க ஒரு போக்குக்கு. இந்த அயன் வேற ஏதோ எங்கே வைக்கணும்னு தெரில. இந்த அயன் டிஸ்கா நான் அயன் பிளேட்னு வாயிலுக்கு வருது. சரி ஓகே ஆமோ இருக்கு. நம்ம கிட்ட ஒரு புல்லட் இருக்கா. சுட்டுட்டு வேணா ஆமோ எடுத்துக்கலாம். ஒரு புல்லட் யூஸ் ஆகக்கூடாது. கஞ்ச பயிலுங்க அதான் நினைப்பீங்க தெரியுது. என்ன காய்ஸ் அவனை ஆளை காணும். என்ன பண்ணலாம்? பாபு கொண்டோம். என்ன பண்ணலையா? ஒன்றுமே பண்ணல. கரண்ட் ஆஃப் பண்ணும் காய்ஸ். எப்படி ஆஃப் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த கட்டையெல்லாம் உடைக்கணுமா காய்ஸ்? கட்டையெல்லாம் ஆஃப் பண்ணிடல உடைக்கணும். உடைக்கணும். ஜஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே போனோம். இதுக்குள்ளே போவோம். கீழெலாம் ரோட்டு போகுது கைஸ். கண்ணு தெரிலனா கொஞ்சம் இது போட்டுங்க. உங்களுக்கு கண்ணு தெரிலன்னு சொல்ல வரல. அது நாமளும் அப்படி தான் இருக்குது. என்ன கைஸ் இது? ஐயோ கொஞ்சம் பிரைட்னஸ் சேர்த்து வச்சு பாருங்க. இதுக்கப்புறம் எங்களுக்கும் ஒன்றும் தெரில. எதுவும் விளையாடும் போது கொஞ்சம் தெரிஞ்சு, எடிட் பண்ணது ஒன்றுமே தெரில. விளையாடும் போது கொஞ்சம் தெரிஞ்சு, இப்போ ஒன்றுமே தெரில. பிளான்ஸ் இதுவும் நம்மளுக்கு வேணும் கைஸ். பிளான்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் பண்ணோம். நடந்து போக தான். சரி நாங்கள் போக சொல்கிறேன். போக சொல்கிறோம். என்ன தெரியாது சமாளிக்கிறதுக்கு போக சொல்கிறோம். என்ன கைஸ் ஒன்றுமே தெரியல கைஸ். பிரைட்னஸ் அவன் வந்தால் கூட ஒன்றும் தெரியாது கைஸ்.
கைஸ் நீங்கள் வெயிட்டை சேர்த்து வச்சு பார்த்துருங்க. கரெக்டாக 2 பேரும் கும்பலாக வருவானோ கைஸ். இந்த ரோடு நம்ம இந்த டோர் இன்னும் ஓப்பனே பண்ணல கைஸ். எலக்ட்ரிக் லாக்குன்னு சொன்னிச்சுல கைஸ், அந்த டோர் கைஸ் இது. அதனால நம்ம கரண்ட் ஆஃப் பண்ணோம், இல்லைன்னா நம்ம வந்திருப்போமா? என்ன இது கைஸ்? இதான் ஐ திங்க் இதை போட்டால் இதோ வந்துருச்சு கைஸ். ஐயோ சோகத்தை விடுங்க பார்த்துக்கலாம் கைஸ். இப்போ வருவோம் பையன் கைஸுக்கு பாபு பாபை கொண்டுமா இல்லை பாபு யார் கைசுவேன்? ஏய் குண்டை என்ன கைஸ், அதுக்கு ஒரே லைஃப் லைன் நம்ம பாதி குறைச்சிட்டான் கைஸ். நம்ம சாவடிச்சது இந்த குண்டு பையன் தான் கைஸ். நம்மள 2 வாட்டி சாவடிச்சிருக்கான். இது என்ன ஜெயிலா? நம்ம இன்னும் அந்த குண்டு பையன் தான் கைஸ் கொல்ல. இப்போ சத்தம் கேட்டு வருவானா? சோறாக்கி வரட்டும். ஐயோ கீழே குடிஞ்சுக்குமா பார்த்துக்கிட்டு. ஐயோ இவ்வளோ நேரம் அடைச்சிட்டா வாங்கடா. ஏய் கைஸ் இதை கையெல்லாம் காமிக்குது கைஸ். கையை காமிக்குது, நமக்குன்னா ஒன்றும் ஆக மாட்டேது. என்ன கைஸ் பண்ணுறது? சீக்கிரம் பாபே வாடா. பாபு பாபு பிஓவி பாபே பிஓவி பாபு குண்டா வாடா சீக்கிரம் குண்டா. தெரிஞ்சு குண்டன் தான் வருவான் நினைக்கிறேன். சுற்றி வச்சு ஒரே குண்டா வரதுக்குள்ளே விடிஞ்சிடும். ஒல்லியாக தான் வருவான். எப்படி நான் சொல்கிறது தான் அப்படியா? ஆமாம் ஒல்லியாக வருவான் வாய்ப்பு இருக்குது கைஸ். இவங்க தாங்க ரொம்ப நேரம் ரூல்ஸை படிச்சுட்டே இருந்தாங்க. இவங்க தாங்க ரொம்ப நேரம் ரூல்ஸை படிச்சுட்டே இருந்தாங்க. நானும் படிக்க வேணாம் பார்த்துப்போம், நானும் பார்த்து பண்ணேன் ரூல்ஸை படிக்கணும்னு சொல்லி இவங்க தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நிறைய எதுவும் சொல்லவே இல்லை கைஸ். அதனால் நான் ஃபஸ்ட்டு நான் சொல்ல தப்பாக தான் இருக்கும். இவங்க தான் நிறைய ரூல்ஸ் படித்தாங்க. தெரிஞ்சு இவங்க சொல்கிறாங்களா ஒல்லியே தான் வர வாய்ப்பு. ஏன்னா ரொம்ப நேரமாக இவங்க ரூல்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்கெல்லாம் போய் படிச்சுட்டாங்க. எவ்வளோ நேரம் எப்போ ஒரு நாளா ஒரு 2-3 நாள் ஒரு அரை நாள் படிச்சிருப்பாங்க. எப்படி சொல்லுது படிச்சுட்டு எக்ஸ்பிளைனே பண்ணவே இல்லை எனக்கு. ஏதோ 6 நாள் கழிச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. சரி இதை வந்துட்டா பாருங்க கைஸ். இவன்கிட்ட இருக்கிற இந்த கரேஜுக்கு எழுத்து கரேஜ் கிரீனா என்ன தெரியலையே. சரி ஓகே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் கைஸ். வருவாங்க கைஸ். இப்போ சுட்டு போட்டுங்க கைஸ். ஆனால் வடா வச்சி வடா வேலை நம்ம கிட்ட ஒரே ஒரு ஆமை தான் இருக்குது. இப்போ குண்டை வந்தால் என்ன பண்ணுறது? ஏய் நவுறா டேய் நவுறா. ஓகே கைஸ் இது இந்த ஆமா கைஸ். இது இங்க இருந்து தெரியுது. கரேஜ்க்கு நம்மளுக்கு தேவையில்ல தூக்கி போட்டலாம் கைஸ். அடுத்த வாட்டி வந்தாங்கன்னா என்ன கைஸ் பண்ணுறது? பார்த்துக்கலாம் அப்போ பார்த்துக்கலாம். சரி ஓகே நம்ம மேலே போவோம். பட்டன் நம்ம எடுத்தோம்ல. ஆமாம் சரி ஓகே நம்ம அங்கே போயிடலாம். எங்கே போயிடலாம்? ஐயோ பட்டன் வைக்க மாட்டோம். பட்டன் கீழே தானே இருந்துச்சு. சரி ஓகே நம்ம எடுத்துகிட்டு போவோம். பாபு வராங்க கைஸ். வரதுக்குள்ளே விழிச்சிடும். வாங்க நான் ஆமோ ஃபில் பண்ணிட்டு கைஸ் 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு ஈக்குவல் ஸ்பீடில் தான் கைஸ் இருக்கானு பாருங்க. அதுக்குள்ளே கீழே இங்கே தான் ஏசியில் வச்சா அப்படி தான் இருக்கும். இல்லை கைஸ் 2 பேரும் கிட்டத்தட்ட ஈக்குவல் ஸ்பீடாக தான் இருக்கானு. ஏன்னா அந்த ஒல்லியை வேறு ஸ்பீடு. ஓகே நம்ம இதை அமைக்கிறோம். இதுக்குள்ளே தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். கடவுள்கிட்ட வேண்டிங்க ஓம் ஜாமியே எனக்கு தெரிஞ்சு இவர் சொல்கிறது இவங்க சொல்கிறாங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். எவ்வளோ நான் ரூல்ஸ் இருக்குது கைஸ். இப்போ மட்டும் பாபு வந்து குறக்கணும் பிடிச்சி இழுத்து குறக்கணும் ரெடி. இதுக்குள்ளே நான் பார்ப்போம். ஒன்றும் இல்லை. ஓஹோ இது இங்கே தான் போடணுமா? ஓகே அது என்ன கைஸ் இது? நமக்குலாம் திரும்பி போயிடுமா? ஓகே ஓகே வாங்க கைஸ். இங்கே ஒரு பட்டன் இப்போ தான் அமுக்கணும்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ அமுக்குனா இப்பயும் அதே சத்தம். நான் இப்போ ஒன்று வருது பாருங்க கைஸ். என்ன கைஸ் இது? ஓஹோ அது பின்னாடி ஒர்க் ஆகல கைஸ். அது 3 சுற்றுனுச்சு கைஸ். 1 சுற்றி வரணும் கைஸ். அந்த 1 மட்டும் சுற்றல உள்ள கைஸ். இப்போ அந்த 1 வச்ச உடனே ஆமாம் எலக்ட்ரிக் கனெக்ஷன் எங்கேன்னு வருது? கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு ட்ரை பண்ணுவதெல்லாம் அதெல்லாம் சொல்லுங்கள். நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்லாம் அடுத்த வீடியோவில் கூட பார்க்கலாம். நோ ப்ராப்ளம். நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஏதாவது சொல்லுங்கன்ட்டு. கிராணி அந்த மாதிரி தடுத்துட்டு நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண முடியலாம் பண்ணி வைப்போம். ஓகே வாங்க போகலாம். ஸோ ஐ திங்க் இது இங்கே தான் போடணும். ஏன்னா அதே எல்லோக்கு இங்கே இருக்குது. இது அமுக்கிட்டா டைமண்ட். ஆக்சுவலாக நாங்கள் ஆல்ரெடி இந்த பாம்பு போடும்போது பார்த்தோம். ஆமாம் அதனால தான் வந்தோம். நீங்கள் நினைக்கிற பாம்பு இல்லை அது டிஎன்டி. டிஎன்டி நானும் குழம்பிடுறேன். டிஎன்டி. சரி ஓகே அடுத்து என்ன பண்ணலாம்? கைஸ் உங்களுக்கு போகலாம். இந்த எஸ்கேப் தான் கைஸ் பண்ண போகிறோம். இங்கே போட்டு வச்சிடலாம் கைஸ். எனக்கு டவுட் கைஸ். நம்ம யூடியூப் சேனல்லாம் பார்ப்போம் கைஸ். யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸ்லாம் என்ன கைஸ் இது கட்டாச்சு அயன் டிஸ்க் எது கைஸ் இங்கே வைக்கணும். இங்கே ஒரு கட்டை கைஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி ஆனிஞ்சா அதனால தான் வைக்கிறேன். ஓ ஓ ஓ ஓ ஓகே கைஸ் கேளுங்க கைஸ். நம்ம யூடியூப் சேனல்லாம் பார்க்கும்போது யூடியூப் சேனல் என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் அம்மாவை பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் அப்பாவை பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அதெல்லாம் ஏன் கைஸ் சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல கைஸ். எனக்கு அப்போல்லாம் பார்க்கும்போது சுத்தமாக பிடிக்கல கைஸ். இப்போ நீ ஏன் பார்க்குற ஷார்ட்ஸ் என்னோட வருது கைஸ். நானா கைஸ் பண்ணுவேன். ஓகே வாங்க போகலாம். ஓகே எங்கே போகிறேன்னே தெரில.
திருப்பி நீங்கள் பிரைட்னஸ் அதிகரிச்சிடுங்க. அப்போ ஏன்னா அந்த இடம்லாம் ரொம்ப இருட்டாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் நாங்கள் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டோம் மறைச்சி. கட்டு எதுக்குடா கையிலே வச்சுருக்கேன்? எனக்கு ஒரு டவுட்டு கைஸ், இத்தனை பொருளை கையில் வச்சுருக்கேன், நான் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது பாருங்க கைஸ். ஒரு அவ்வளோ பெரிய கட்டை இருக்குது, ஒரு துப்பாக்கி இருக்குது. துப்பாக்கி கூட பாக்கெட்டில் வச்சுக்கலாம்னு வச்சுக்கங்களேன். இப்போ கட்டையை எப்படி வச்சுக்க முடியும்? கிராணியில் மட்டும் எப்படி வைப்பீங்க? இல்லை கிராணியில் எப்படி தான் வச்சுருப்பீங்க? கிராணியில் ஒத்த கை ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் பிடிக்க முடியும். அதுவும் கையில் வச்சுருப்பேன். தெரியும். மெயின் கிராஃப்ட் விளையாடுறீங்க. நீட்டு கத்தி இந்த மாதிரி நிறையா மூடு. சரி விடு பார்த்துக்கலாம். தெரியல தான் அவனை எடிட் பண்ண கஷ்டப்பட்டு போட்டிருக்கான். மெயின் கிராஃப்ட் விளையாடுறோம், எல்லாத்தையும் தூக்கி உள்ளுக்குள்ளே வைக்கிறோம். அதான் என்ன வெளில நீட்டி நினைக்கிது பஸ்க்குன்னு உள்ளே அமைய நிற்கல. அதே மாதிரி தான் அதில் நிறைய பாக்ஸ் இருக்கும். அதில் கொஞ்சம் பாக்ஸாக இருக்கும், கவலை சந்தோஷப்பட்டுக்குங்க. கட்டை வைக்கிறோம், எதோ வைக்கிறோம் காய்ஸ். நம்ம சொல்ல வந்துடும் காய்ஸ். ஐ திங்க் ஸ்க்ரூ டிரைவர் வேணும்னு நினைக்கிறேன் கைஸ். இது கைட்டை சொல்லுக்கு நம்ம அப்படி கீழே போயிடலாம். இங்கே தான் கைஸ் கட்டெல்லாம் வைக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தான். சரி ஓகே காய்ஸ், எனக்கு ஒரு டவுட் காய்ஸ். டவுட்னு சொல்கிறேன் காய்ஸ். அது பேர் என்ன? முதல்ல தேடணும் காய்ஸ். ஸ்க்ரூ டிரைவர் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம இந்த ஆணி மாதிரி நம்ம இங்கே வச்சிடலாம். இது ஆணி இல்லை, ஹேண்டில், டோர் ஹேண்டில்னு கீழே படிச்சு போட்டுருந்துச்சு. படிக்கலையா நீங்கள்? அதோ வரோம் போடு. ஆக்ஸ்கால். இப்போ இன்னொருத்தன் வருவானே, இவன் மேலே ஏறி குதிக்கணும் கைஸ். தொப்பை நசுங்குது. தொப்பை நசுங்கல இன்னொன்று காய்ஸ். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நாங்கள் நம்ம நல்ல பையனுங்க. சரி ஓகே நம்ம இதையும் எடுத்துப்போம். போடுறோம். சரி ஓகே நம்ம இதை முதல்ல கேஸ் ஃபுல் பண்ணணும் கைஸ். கேஸ் எங்கே போய் ஃபில் பண்ணுவோம்? இங்கே ரெட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. இங்கே தான். ஓ கம்ப்ரஷன் சைடில் வருது பாருங்க. இப்போ கரண்ட் வந்துருச்சு கைஸ். சைடில் ஏறுது பாருங்க கைஸ். கேஸ் ஃபியூல்னு காமிக்குது. ஃபில்லுன்னு காமிக்குது. ஐயோ ஆயில் நிறைய மாட்டேது கைஸ். நம்ம இப்போ இது ஃபுல்லாக இப்படி போட்டுப்போம். ஃபீல்னு காமிக்குது. ஃபீல் ஐயோ போட்டாச்சு. மாட்டேதே. ஃபில்லாம் இருக்குது. ஃபயர். சரி ஓகே நம்ம இதுக்குள்ளே போவோம். இதுக்குள்ளே இது என்னது? நோண்டி பார்ப்போம். இதுக்கு ஏதாவது கீ போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். என்ன கைஸ் எப்படி கைஸ் சும்மா போகுது? என்ன கைஸ் ஆட்டோமேட்டிக்காக என்ன வருது? நம்ம கீழே உட்காந்து. ஓகே வந்துருச்சு. சூப்பரில் கைஸ் ஆட்டோமேட்டிக்காக கீழே மேலே போடுது, சைடாக போகுது. இது எப்படி பண்ணியிருக்காங்க இப்போ கைஸ்? கிராஃபிக்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஆமாம் முக்கியம் உண்மையிலே செம. நான் சும்மா சொல்லக்கூடாது, வெறித்தனம். ஃபோனுக்கு இது ஓகே தான். ஃபோனுக்கு ஓகேனா புரியல. இல்லை நாமளாம் அந்த இது செம கம்மியான எப்படி தான். இத்தனைக்கும் கிராணியோட அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. கிராணி இல்லாத கொஞ்சம் கிராஃபிக்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். இந்த கிராஃபிக்ஸ் ப்ராப்ளமே இருக்காது. கிராணியை பண்ணவங்க தான் இந்த கேம் பண்ணாங்க. அதனால தான் கெஸ்ட் மோட் வச்சா கிராணி வருவாங்க, கிராண்ட் பா வருவாங்க. அதனால் ரொம்ப அதனால தான் 4 பிளேட் கொடுப்பாங்க கைஸ். ஒரு 70 மாதிரி இருக்கணும். சாவடிச்சிடலாம் கைஸ், இல்லைனா கீழே போனால் சாவடிச்சிடுவோம். செக்கால் செத்துறான் கைஸ். நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா கைஸ்? நம்ம இந்த கேஸ் கன்னை ஃபுல் பண்ணிவிட்டு இந்த கன்று வந்து பயங்கரமான கன்று கைஸ். இந்த கன்று எடுக்கும்போது நமக்கு 5 பிளேட் கொடுக்குறாங்க. இங்கேயும் சுடுவோம், பின்னாடியே சுட்டாச்சு. சொல்லுங்கள் கைஸ், இதே நம்ம பிஸ்டல் இருக்கும்போது 4 பிளேட் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ் கன்னை வச்சு மட்டும்தான் இந்த பூச்சை கொல்ல முடியும்னு நினைக்கிறேன் கைஸ். என்ன கைஸ் ஆடுது? வாயிலே சுடலாம் கைஸ். போடு வாயில். புல்லட் இல்லை, அவ்வளோதான். போனோன்னே அவங்கள வாயிலே குத்துவானோம். ஓகே நம்ம என்னென்ன எடுக்கணும்? மேலே ஏறி குதிப்போம். டைமண்ட் எடுத்தாச்சு. இன்னொன்று என்ன எடுக்கணும்? டைமண்ட், தண்ணி. காயின் இருக்குங்க. காயின் இன்னும் எடுக்கவே இல்லை. நம்ம தண்ணி என்ன எடுத்தோம்ல, அங்கேயே போய் காயின் எடுக்கணும். வேறு காயின் எடுக்கவே இல்லை. எடுத்துடலாம். வாங்க வந்துருச்சு. லைஃப்ல இன்னும் நிறைய இருக்கு கைஸ். போய் செத்து ஏறமுல்ல. அப்பா நாங்கெல்லாம் பயந்துட்டோம் கைஸ். நான்லாம் பயந்துட்டேன் கைஸ். இவங்கெல்லாம் ப்ரோ பிளேயர் கைஸ். கைஸ் அடுத்த வீடியோ நான் ப்ளே பண்ணி போடுறேன் கைஸ். நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க கைஸ். வித் கெஸ்ட் இவன் தான் ப்ளே பண்ண போகிறான், பெரிய ஆளு. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் கைஸ். சரி ஓகே நம்ம போவோம். என்ன கைஸ்? டேய் டக்குனு போடா. அப்பா நான் கைஸ் போக மாட்டான், அவன் போயிட்டான். நல்ல பிள்ளை. ஏறுவோம் கைஸ். என்ன கைஸ் இது? நினச்சி பாருங்களேன் கைஸ், எழுந்திரிப்போமா பாபு வந்து புஸ்க்குன்னு குத்துவானா எப்படி இருக்கும் கைஸ்? ஒரு புல்லட் கூட இல்லை கைஸ். எதுக்கு கைஸ் வச்சுக்கணுது? இதுக்கு பேசாமல் பருத்தி மட குடோன்லேயே இருந்துருக்கலாமே. ஆமாம் உங்கன்னு தெரியல. வந்துட்டான். சுட முடியல. இதை சுட்டுலாம். செத்தான் கைஸ். எங்கேயே போயிட்டான்? எங்கடா இருக்கான்? செத்தே போயிட்டான். காணும் கைஸ். பாடியே காணா போயிடுச்சு கைஸ். ஓகே மேம். இங்கே பாபு இருப்பான் அப்படி இருக்கும். விஷம் கிரீன் கீ அதை என்ன பண்ண தெரியல. மொத்தம் 3 எஸ்கேப் கைஸ். 3 எஸ்கேப்பும் பண்ணலாம் நம்ம. பார்ப்போம். 3 எஸ்கேப். ஒரு கீயும் ஒரு எஸ்கேப்பா? அப்படின்னா நான் 3 கீ பார்த்தேன். ரெட்டு, ப்ளூவு, க்ரீன் நினைக்கிறேன். க்ரீன் தான். ஆமாம், ரெட்டு ப்ளூ க்ரீன். அந்த ப்ளூ வந்து இதுக்கிட்ட இருந்துச்சு. அதுதான் கைஸ். கைஸ் கைஸ் யார் அவன்?
எப்படி காய்ஸ் கைஸ் அதுக்குள்ள அவன் போவே முடியாது கைஸ். எப்படி கைஸ் போனா? நம்மளோட பெரிய டேலண்ட் கைஸ் போடுறான். இப்போ 0 புல்லட் கைஸ் வந்தானே மூஞ்சில குத்தணும் கைஸ். நம்ம திரும்பி ஃபுல் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா ஜெயிக்கிற நிலைமைக்கு போயாச்சு. இருந்தாலும் ஃபுல் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். ஆமா இல்லை நம்ம ஆத்திர அவசரத்தில் தேவைப்படும். ஆத்திர அவசரத்துக்கு இல்லை பயத்தில் தேவைப்படும். அதான் ஓகே ஃபுல் பாதி போகாதா? பா ஆயிடுச்சா? எடுத்தாச்சு. சரி ஓகே ஓகே எங்கே போகணும் பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் என்ன பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐகான் அனுப்பி போட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் மற்றவங்க போவோம். அங்கே பிரின்ஸ் ஆஃப் ஈஸியா ஃபோட்டோ இருக்குது. மோனலிசா ஃபோட்டோவா? ஆமாம் மோனலிசா பண்ணி. ஓகே இந்த ஸ்கூட்டி ஒரு கட்டிக்கலாம் காய்ஸ். பிரின்ஸ் ஆஃப் ஈஸியான ஒரு கேம் இருக்குது காய்ஸ். அந்த கேம் 60 ஹவர்ஸில் முடிக்கணும் காய்ஸ். நிறைய லெவல் வரும் காய்ஸ். அது வேணாலும் சொல்லுங்கள். 60 மினிட்ஸ் சொல்லிட்டேன் காய்ஸ். 60 மினிட்ஸில் முடிக்கணும் காய்ஸ் 1 ஹவரில். ஓகே காய்ஸ் அது வேணாலும் சொல்லுங்கள் காய்ஸ். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா என்ன கேம் இருந்தாலும் போடுறேன் காய்ஸ் ரிஸ்க் எடுத்து. ஓகே எவ்வளோ ஆறான கேமாக இருந்தாலும் போடுங்க. முக்கியமான இன்னொரு கைஸ் நம்ம இன்னொரு சர்வைவல் கேம் கண்டுபிடிச்சோம். சர்வைவல் கிராஃப்ட்டு அது வேணாலும் போடுங்க. நாங்கள் காம்போ விளையாண்டு போடுறோம். சரி ஓகே நம்ம இந்த காயின் எடுத்தாச்சு. மொத்தம் 3 பொருளும் கிடச்சிச்சுப்பா. நம்ம சுட்டு போவோம். நம்ம சுட்டு போவோமா? என்னத்தை அவனில் தான் சும்மா நிற்கிறான்ல சுட்டு தான் போவோமே. கீ வேணுமே கடைசியில் மகளிர் அந்த கொண்டையை மறந்துட்டேன் வாஸ் ஜி. சரி ஓகே சேம் பிஞ்சாக சொன்னோம்ல கைஸ். என்ன கைஸ் கீயை காணும்? எதுவும் இல்லை. சம் க்ரீன் கீயை தூக்கி உள்ளே போட்டுடலாமா கைஸ்? போட ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் கைஸ். கலர் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். ஆமாம் கைஸ். ஆனால் ஏன் போட முடியல? சரி ஓகே நம்ம இதை பண்ணணும். இது என்ன கைஸ் இது தெரியல நம்ம. சரி ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது என்னன்னு. அது இன்னும் நாங்கள் ரூல்ஸ் பாக்ஸ் இவங்க தான் படித்தாங்க. நானும் ஒரு வாட்டி இதுக்கும் படிச்சுக்கிறேன். ரூல்ஸு நம்மகிட்ட இருக்க யூடியூப் பெரிய சேனலா? யூடியூபே மறந்துட்டேன். யூடியூப். சரி ஓகே गाइस உங்களுக்கு என்னென்ன சேனல் பிடிக்குமோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாங்களும் அந்த சேனலை ஃபாலோ பண்ணுறோம். அதே கேமிங் சேனலில் ஏதாவது பேர் இருந்தால் சொல்லுங்கள். நாங்களும் அதை பார்த்து என்னென்ன கேம் போட்டுருக்காங்களோ அதை போடாமல் டிஃப்ரெண்ட்டாக போடுறோம். ஏன்னா போட்ட கேமே போட்டால் இதாக இருக்கும். மெயின் கிராஃப்ட் அந்த மாதிரி கேம்லாம் நிறையா ஒரே போடுவாங்க. ஓகே எவனா சுட்டுறோம் வந்துட்டேனே. ஏன்டா மைண்ட் கிராஃப்ட் மேலே போகலான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் அந்த இதாகிடுச்சு. அது பிரச்சனை. வியூஸே போக மாட்டேங்குது கைஸ். என்ன கைஸ் போங்க. அது ஒரு லைக் போட சொன்னேன் கைஸ். லைக்கே போடல கைஸ். அதான் கைஸ் நான் போடவே இல்லை. நீங்கள் எப்போ ஒரு 100 லைக்ஸ் இல்லை 10 லைக்காக தாண்டுறீங்களோ அப்போ தான் கைஸ். 10 லைக் இல்லை கைஸ், ஒரு மேக்ஸிமம் 50 லைக்ஸ் போடுங்க கைஸ். அது போதும். நம்ம வீடியோ நம்மளே பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. சரி யாரும் ஃபோன் வைக்கிறாங்க அதை விடுங்க. இந்த மாதிரி தான் கைஸ் முக்கியமாக அதெல்லாம் ஃபோன் அடிப்பாங்க. நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. ஓகே கைஸ் என்ன பண்ணலாம்? பிடிச்சிட்டாங்க கைஸ். 3ஆவது வாட்டி அடிக்கிறாங்க கைஸ். நம்ம வின் ஆகிட்டோம் கைஸ். இன்னும் எது கைஸ் இன்னும் ரொம்ப நேரம் ஆகுதும். ஓகே கைஸ் இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே போகலாம். ஓகே வாங்க போயிட்டே இருக்கலாம். எங்கே போகிறது சீக்கிரம் போவோம். எழுந்தாச்சு சீக்கிரம். ஐயோ இப்போன்னு பார்த்தா இங்கே இருக்குது. கீழே கொஞ்சம் சீக்கிரம் ஹெல்ப் பண்ணுமே. போகணும் சீக்கிரம் வேலை வின் ஆகணும். ஓகே இப்படி வெளில போயிடலாம். கீழே சீக்கிரம் குதிக்கணும். குதி நம்ம கிடச்சிருச்சு. ஏன்னா ரைட்டாக டைம் வேஸ்ட் பண்ண இதை தூக்க நிறைய வாய்ப்பு இருக்காதான். குத்தி சீக்கிரம் குதி. டோரில் ஓப்பன் பண்ணியாச்சா? டோரை ஐயோ இப்போன்னு பார்த்தா கைஸ் வருவா. என்ன கைஸ் மறைஞ்சு போயிட்டான். ஓகே என்ன வெயில போக நம்ம பயமாக இருக்குது. காணும் என்ன கைஸ் மறைஞ்சு போயிட்டான். மேஜிக் கார்னாடே கொடுங்க கைஸ். செத்துட்டான். பாபு வேறு வருவானா? அந்த பையன் வேறு என்னடா பிடிச்சி தொல்லை பண்ணி சத்தம் பண்ண முடியும். கீழே வருவானா மேலேருந்து வருவானா? ஐஎஸ் மேலேருந்து வருவான். அதுக்குள்ளே கொண்டாச்சா? நானும் மேலேருந்து வருவான்னு சொல்கிறேன். கரெக்டாக நீங்கள் சொல்லிட்டீங்க. கேடுங்க மேலேயும் குச்சிப்போம். அவன் மேலே குச்சாச்சுல இவன் மேலேயும் குச்சிப்போம். சரி ஓகே மேலே போய் தரோம். என்ன போய் தரணும்? அதான் ஆல்ரெடி கிடைக்கல இன்னும். கிடைக்காதே மறந்துட்டேன். இது ஹேமரு வேற இதுக்குள்ள கிடச்சிச்சு காய்ஸ். போம் ஓகே காய்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே ஆளில் போட்டு வச்சுருங்க. வின் ஆக போகிறோம். கேமில் வின் ஆக போகிறோம். அடுத்து என்னென்ன யார் கேம் போடலான்னு சொல்லுங்கள். நாங்கள் அடுத்த கெஸ்ட்டு முட வச்சு விளையாண்டு காமிக்கிறோம். அடுத்த எக்ஸேப்லாம் டைமண்ட் இல்லாத எடுத்துப்போம்.
டைமண்டு காயின் ஃபோட்டோ. பேயாக இருந்தால் கூட அட்டாக் அடிக்கிறாங்க கைஸ். சரி ஓகே விடுங்க. அவன் பேய்னு எப்படி காய்ஸ் சொல்கிறீங்க? ஏன்னா அவன் பார்க்க பேய் மாதிரி இருக்கான். அது மட்டும் வின்னா போகிறான் காய்ஸ். இந்த வீடியோ ஒரு வாட்டி பார்த்துப்போங்க கடைசியா. ஓகே பாய் பாய். திரும்பி கெஸ்ட் மோட்லாம் வருவோம். பாய் பாய். இப்போ காய்ஸ் அந்த எண்டிங் பண்ணும்போது பயங்கரமாக இருக்கும் காய்ஸ். அப்படியே வெறுத்தனமாக இருந்துச்சு எங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு செமையான ஒரு விஷயம் நடக்கும் பாருங்களேன். பாபு தலையில் அடிப்பான். என்ன ஒன்றுமே நடக்கலை. பூபி மண்டலே அடித்து முடிச்சிடுவான். திஸ் ஈஸியாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.